എപ്പോഴാണ് ഒറ്റയ്ക്കാകുന്നത്, எப்பொழுது நீ தனிமையாக்கப்படுகிறாயோ അവിടെ ആ ദൂതൻ ഇറങ്ങി വരുന്നത്. அங்கேதான் தூதன் இறங்கி வருகிறார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. യാബോക്ക് കടവിൽ யாக்கோபு அந்த ஆற்றங்கரையில் യാക്കോബ് ഒറ്റയ്ക്കായപ്പോൾ யாக்கோபு தனித்து விடப்பட்ட போது ദൂതൻ ഇറങ്ങി. தூதன் இறங்கினார். ஆமென். നഥനേൽ நத்தான்வேல் അത്തിയുടെ ചുവട്ടിൽ ഒറ്റയ്ക്ക് ഇരുന്നപ്പോൾ அத்திமரத்து கீழே உட்கார்ந்து தனித்திருந்த போது ഫിലിപ്പോസ് பிலிப்பு യേശുവിനെ കുറിച്ച് പറയുക. இயேசுவை குறித்து சொல்லுகிறார். യേശുവിന്റെ അടുത്ത് കൊണ്ടുപോകുമ്പോൾ அவன் இயேசுவினிடத்துல அவன் போகும்போது യേശുവിന്റെ പേര് വിളിച്ചിട്ട് ദൂത് പറയുക. இயேசு அவனுடைய பெயரை கூப்பிட்டு தீர்க்கதரிசனம் ഏ നഥനേലേ, நத்தான்வேலே, നീ സാക്ഷാൽ ഇസ്രായേലിയൻ. நீ உண்மையாகவே இஸ்ரவேலன். ഉടനെ അവൻ ചോദിച്ചു, உடனே அவன் கேட்டான், ഗുരു ஆமென், ரபி, നിനക്ക് എങ്ങനെ എന്നെ അറിയാം? என்னை குறித்து உங்களுக்கு எப்படி தெரியும்? അപ്പൊ അടുത്തൊരു ദൂത്, அப்ப அடுத்த ஒரு നീ தீர்க்கதரிசனம், അത്തിയുടെ ചുവട്ടിലിരിക്കുമ്പോൾ நீ அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்திருக்கும் போது 100 കൂട്ടം പ്രശ്നങ്ങളുമായി அவன் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளோடு നീ ഡിപ്രഷൻ അടിച്ച് மன அழுத்தத்துக்குள்ளாகி EMI എങ്ങനെ അടയ്ക്കും, இஎம்ஐ எப்படி கட்டுவேன், ബാങ്ക് ലോൺ എങ്ങനെ അടയ്ക്കും, பேங்க் லோன் எப்படி கட்டுவேன், പിള്ളേരുടെ ഫീസ് എങ്ങനെ അടയ്ക്കും, பிள்ளைகளுக்குரிய ஃபீஸ் எப்படி கட்டுவேன், മെഡിക്കൽ ഫീസ് എങ്ങനെ അടയ്ക്കും, மெடிக்கல் ஃபீஸ் எப்படி கட்டுவேன், ഹോസ്റ്റൽ ഫീസ് എങ്ങനെ അടയ്ക്കും, ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி கட்டுவேன், എങ്ങനെ അടുത്ത സ്റ്റെപ്പ് അടയ്ക്കും, எப்படி அடுத்த அடி எடுத்து வைப்பேன், വാഹന ലോൺ എങ്ങനെ അടയ്ക്കും, வாகனத்துடைய லோன் எப்படி கட்டுவேன். ആ അത്തിയുടെ ചുവട്ടിൽ அந்த அத்திமரத்துக்கு கீழே തലയിൽ കൈവച്ചിരിക്കുമ്പോൾ தலை மேல கைய வச்சிருக்கும் போது സ്വർഗം തുറന്നിരിക്കുന്നതും பரலோகம் திறக்கப்பட்டிருப்பதையும் ദൂതന്മാർ കയറുന്നതും தூதர்கள் ஏறுவதும் ഇറങ്ങുന്നതും കണ്ടു. இறங்குவதையும் கண்டார். ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഉടനെ നഥനേൽ പറഞ്ഞു, உடனே நத்தான்வேல் சொன்னார், യു ആർ ദ ചൈൽഡ് ഓഫ് ഗോഡ്. தேவனுடைய குமாரன், നീയാണ് മശിഹ. நீர்தான் மேசியா. കാരണം എനിക്ക് മാത്രം അറിയാവുന്ന കാര്യം ஏனென்றால் எனக்கு மட்டுமே നീ தெரிந்திருக்கக்கூடிய വിളിച്ചു காரியத்தை പറഞ്ഞു എങ്കിൽ கூப்பிட்டு சொன்னாய் என்றால் വരേണ്ട മശിഹ നീ തന്നെ. வர வேண்டிய மேசியா நீர்தான். കരങ്ങളെ വീശി അടിച്ചു പറ, கரங்களை வேகமா தட்டி சொல்லுங்க. ഇന്ന് രാത്രി നിന്റെ പേര് വിളിച്ച് ദൈവം സംസാരിക്കുന്നു എങ്കിൽ, இந்த இரவிலே உங்க பேரை கூப்பிட்டு தேவன் பேசுகிறார் என்றால், ഇന്ന് രാത്രി ദൈവം നിന്റെ നടുവിലുണ്ട്. இந்த இரவிலே தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். എവിടെയാണോ നീ ഒറ്റപ്പെടുന്നത്, எங்கே நீ தனித்து விடப்படுகிறாய், അവിടെ ദൂതൻ ഇറങ്ങി വരും. அங்கே தூதன் இறங்கி வருவான். നീ ഒറ്റപ്പെട്ട അവസ്ഥയിലാണോ, நீ தனிமைப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாயா, ഒരു ദൂതന്റെ വിസിറ്റേഷൻ, ஒரு தூதனுடைய சந்திப்பு, ഒരു ഏഞ്ചലിക്കൽ വിസിറ്റേഷൻ தூதனுடைய சந்திப்பு നിന്റെ മേൽ നടക്കാൻ പോവുകയാണ്. உண்மையில் நடக்க போகிறது. കരങ്ങളെ വീശി അടിച്ച്, கரங்களை வேகமாய் தட்டி, കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, தட்டி தேவனை துதிப்போம். receive the fire. வல்லமை அக்கறையை பெற்றுக்கொள்ளுங்க. ദൈവത്തിന് தேவனுக்கு നിന്നിലൂടെ മാത്രമേ ചലിക്കാൻ പറ്റത്തുള്ളൂ. உங்கள் மூலமாகத்தான் அவர் கிரியை செய்ய முடியும்.